பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் எழுப்பி தந்த எல்லா சாட்சிகளுக்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதன் 14-15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். இந்த வசனம் தாளந்தை குறித்து 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து என்று சொல்லி 3 பேரிடம் எஜமான் தாளந்தை கொடுத்து செல்லுகிறார். அதில் 2 பேர் இரட்டிப்பாக பெருக்குகிறார்கள். 5 தாலந்துடையவர்கள், 2 தாலந்துடையவர்கள். கவனிக்க வேண்டும், 3 பேருக்கும் திறமைக்கு தக்க தாளந்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்த திறமைக்கு தக்க நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நல்லா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் திராணிக்கு மிஞ்சி சோதனையை தேவன் அனுமதிக்கிறதில்லை. அதே போல நம்முடைய திறமைக்கு தக்கதான் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறதற்கு, நம்முடைய தகுதிக்கு தக்கதான். இது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவனவன் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருக்க கடவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு என்னது தேவை, என்ன திறமை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். குறிப்பா ஊழியத்தின் பாதையில, குடும்பத்தை நடத்தக்கூடிய காரியங்களில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு அநேக நேரங்களில் நம்ம துவண்டு விடுகிறோம். நமக்கு இது இல்லையே என்று சொல்லி தேவன் என்னிடத்தில் என்ன இருக்க விரும்புகிறாரோ அதை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். போகட்டும். அதே 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். 17ஆம் வசனம், அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 2 பேருமே இந்த தாளந்தை கர்த்தர் கொடுத்த கிருபைகளை இரட்டிப்பாக பெருக்கினார்கள். தேவன் தூர தேசத்திற்கு, பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். இன்றைக்கு நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தந்து சகல நல் வழிகளையும் போதித்து நடத்தும்படியாக, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து நடத்துகிற ஆவியானவர் நம்மோடு இருந்து நடத்துகிறார் என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்ம கையில் கொடுத்த காரியத்தை கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். தாளந்து கர்த்தருடையது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களாக இருக்கலாம், நம்மை நம்பி கொடுத்த ஆடுகளாக இருக்கலாம், நம்மை நம்பி கொடுத்த சில பொறுப்புகளாக இருக்கலாம். கர்த்தர் கொடுத்ததை திரும்ப கேட்க வருகிறார் என்பதை மறந்துடக்கூடாது. என்னதில் அழகாக ஆரம்பிக்கும் போது 14ஆம் வசனத்தில் இப்படி தான் வாசிக்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாக போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்குது. பரலோக ராஜ்யத்தின் ஆஸ்திகளை ஒப்பு கொடுத்து போகிறத போல இருக்கிறது என்று சொல்லி அங்கே அழகாக 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி 5 தாலந்தோடையவர்களை, 2 தாலந்தோடையவர்களை இரட்டிப்பாய் நடத்தின அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடிகிறது. 21ஆம் வசனம், 23ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவர்களிடத்தில் ஒரு சுபாவத்தை, 21ஆம் வசனத்தில் 5 தாலந்து வாங்கின இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். 2 தாலந்து வாங்கினவனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்கு கொடுத்த 1 தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ கொடுத்த தாளந்தோடு வைக்கிற ஆண்டவர் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்கு கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா, வெளிப்படத்தில் கூட ஒரு சபையை குறித்து வாசிக்கிறோம், கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை நீ மறுதளிக்கல, கொஞ்சம்தான் பலன். ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம்தான்
ஆத்துமாக்கள் இருக்கலாம், கொஞ்சம் தான் சில வரங்கள் செயல்படலாம், கொஞ்சம் தான் சில ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கலாம், கொஞ்சம் தான் சில காரியங்கள் இருக்கலாம். அதில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா என்பதை கர்த்தர் பார்க்குறார். வேதத்தில் உண்மையாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர். வேதம் சொல்லுகிறது நீதிமொழியின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம், நீதிமொழியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறனோ ஆக்கணைக்கு தப்பான். தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒன்று நன்ன புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆனால் இம்மைக்குரிய நன்மைகளை தேடி தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளே போவான். நான் உண்மையாக இருந்தால் என் ஆசீர்வாதம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நான் உண்மையாக கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது அவர் என்னை ஆசீர்வதித்து அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் என்னாகமத்தின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே மோசையின் சுபாவத்தை குறித்து வாசிக்கிறோம். 7ஆம் வசனம், மோசையை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இதே மோசையை குறித்து 3ஆம் வசனத்தை குறித்து வாசிக்கிறோம். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உண்மை மோசையின் ஆரம்ப நிலை அப்படி அல்ல. மோசையின் ஆரம்ப நிலை சாந்த குணம் அல்ல. மோசையின் ஆரம்ப நிலை அப்படி அல்ல. தடுமாற்றம் நிறைந்துதான். 40 வருட வனாந்தர பாதையிலே ஆண்டவன் அவன் ஆடுகளை மேய்க்கும் போது அவனை சுபாவங்களை மாற்றி விடுகிறார். பின்பு 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை மேய்த்து நடத்துவதற்கு அவனை உண்மை உள்ளவனாக சாந்த குணம் உள்ளவனாக கர்த்தர் மாற்றுகிறார். திறமைக்கு தக்க தாளந்து கொடுக்கிறார். எச்சமானுடைய ஊழியக்காரர்கள் தான் 3 பேருமே. அதில் ஒரு கூட்டம் உண்மையும் உத்தமமானது. அதில் ஒரு கூட்டம் உத்தமமும் உண்மையுமாக ஜீவிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய உண்மையை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? போகட்டும். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 38ஆம் அதிகாரம், நீங்கள் வாசிங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 38ஆம் அதிகாரம், இங்கே எசேக்கியா ராஜாவாக இருக்கும்போது ஏசாயா மூலமாக ஆண்டவர் அங்கே எச்சரிக்கக்கூடிய சில காரியங்களை பார்க்க முடிகிறது. அப்போ எசேக்கியா ராஜா ஒரு ஜெபம் ஜெபிக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுந்தான். உங்கள் பார்வைக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், கணவன் மனைவி உறவில் இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவில் இருக்கலாம். கணக்கு கேட்க கர்த்தர் விடுவார். உங்கள் வேலையை குறித்து கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளை வளர்ப்பை குறித்து கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய ஆத்துமாக்களை நடத்துவதை குறித்து கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த கிருபா வரங்களை குறித்து கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக்கூடாது. உண்மையாய் உத்தமமாய் ஏசாயாவை பார்த்து சொல்லுகிறான். ஏசாயாவை பார்த்து சொல்லுகிறான். 39ஆம் அதிகாரம், ஏசாயா 39ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். என் நாட்களில் அவன் ஜெபிக்கிறான். 38ஆம் அதிகாரத்திலே, ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையாக நடந்ததை நினைச்சு பாருங்க, ஆண்டவரே உத்தமமாய் நடந்ததை நினைச்சு பாருங்க. உண்மையும் உத்தமமாய் இருந்தபடினால் அவனுடைய நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறா. அது கூட்டி கொடுத்ததை அவன் இப்படியாக சொல்லுகிறான். நான் ராஜாவாக இருக்கும்போது இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானம் இருக்கும், நான் ராஜாவாக இருக்கும்போது கர்த்தருக்கு முன்னாடி உண்மையாக இருக்குமே அது என்று சொல்லி அவன் அப்படியாக தீர்க்கதரிசன இடத்துல சொல்லுகிறது வார்த்தையை பார்க்க முடிகிறது. தாவீதும் தன்னுடைய அனுபவத்தில் இப்படியா சொல்லுகிறார். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். தேவ பிள்ளைகளே, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைத்தார். ஒன்றுமில்லாத ஆட்டிடனாய் அலைந்த தாவீதை அழைத்து அறிந்த ஆண்டவர் அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பை கொடுக்கிறார். அதில் உண்மையாக இருந்தான். வர அவன் விருத்தி அடைந்து சமஸ்தை சர்வர்களை ஆட்சி செய்கிற அளவுக்கு அவன் முதல் பிடித்தது சீயோன் கோட்டை. ஆனால் பிந்தின நாட்களில் சமஸ்தை சர்வர்களை ஆட்சி செய்வதற்கு அளவுக்கு அவனை உயர்த்தி அலங்கரித்தார். இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பிலே நம்மை நம்பி கொடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகளை நடத்துகிற காரியங்களாக இருக்கலாம், பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். கர்த்தர் கொடுத்தது என்பதை நீங்கள் நான் மறந்துடக்கூடாது.
அவர் கொடுத்ததை நாம் எந்த அளவுக்கு கருத்தாக உண்மையாக காத்து கொள்ளுகிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. கிருபா வரங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் நான் இருக்கிறோம். கணக்கு கேட்கக்கூடிய ஆண்டவர் என்பதை மறந்துடக்கூடாது. அவர் எஜமான், நீங்களும் நானும் வேலையாள். அவர் எஜமான், நீங்களும் நானும் வேலையாள். கணக்கு கேட்க ஆண்டவர் வருகிறார். உண்மை உள்ள மனுஷன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவர்களுக்கு பிரியமாய் இருக்கிறார்களாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உண்மையாய் நடக்குகிறவர்கள் காரியத்தை அடக்கி வைக்கிறார்களாம். நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு முன்னாடி உண்மையாக இருக்கிறீங்களா? 5 தாலந்து 2 தாலந்து உண்மையாக இருந்தான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். உண்மையா இருக்க அர்ப்பணிப்போமா? உத்தமமா இருக்க அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் உண்மையையும் உத்தமத்தையும் காத்து கொள்ளும் போது என்னுடைய ஆசீர்வாதத்துல நீங்க கரிசனை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அவங்க சுபாவத்தை பாருங்களேன், உண்மையும் உத்தமமானவர்கள், அவர்கள் இரட்டிப்பாக பெருக்கக்கூடியவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், இவர்களுக்கு குடும்பம் இருந்தது. எஜமான் கொடுத்த தாளந்தை வைத்து இவர்களுக்கு குடும்பத்தையோ தங்களையோ பார்க்கக்கூடிய அனுபவங்கள் இல்லை. கொடுத்த தாளந்தை இரட்டிப்பாக பெருக்கினார்கள். தனக்காகவும் தன்னுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார்கள். தன்னுடைய வேலையும் செய்து கொண்டு தேவனுடைய வேலையும் நேர்த்தியாக செய்கிறார்கள். தேவனுடைய காரியத்தை இரட்டிப்பாக பெருக்கிறார்கள். உண்மையுள்ள மனிதர்கள், உத்தமர்கள் என்று சொல்லி பெயர் பெற்றார்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? தகப்பனே, இந்த நாளில் உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரை நடக்க ஒவ்வொருக்கும் கிருபை தாங்க. 5 தாளந்தையும் 2 தாளந்தையும் இரட்டிப்பாக பெருக்கினது போல உண்மையாய் உத்தமமாய் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க, கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க, கொடுத்த வாழ்க்கையை கொடுத்த சூழ்நிலையில் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பெண் வாக்கு பண்ணுகிறீங்க ஆண்டவரே. நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானே. உண்மையாய் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. எங்களுக்கு முன்பாக அநேக உத்தமர்களையும் உண்மை உள்ள மனிதர்களையும் நீங்கள் வைத்திருக்கீங்க ஆண்டவரே. மோசே ஆண்டவரே ஸ்தோத்திரம், தாவீது, எசேக்கியா ராஜா ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், யோபு, நோவா ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்படி பல பரிசுத்தவான்களை, உண்மையாயிருந்த பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்து அலங்கரித்திருக்கிற ஆண்டவரே. ஆபிரகாம் போன்றவர்கள் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வேதத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புவிக்கிறோம். வேதத்தின் பரிசுத்தவான்கள் உம்மை பிரியப்படுத்தினது போல நாங்களும் உம்மை பிரியப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.